சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சாமியின் மகிமை பாகம் 35 சொல்லியிருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் அருள் இல்லாமல் ஒருத்தன் அணுகிறர்கள் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அது ஐயப்பனை 365 நாளும் ஒருத்தன் கும்பிட்றான்னா அவன் இறைவனிடத்தில் எவ்வளோ அன்பாக பக்தியாக நடந்து கொண்டிருப்பான் பாருங்க. அது இறைவன் தீர்மானிக்கிறான். எந்த ஜென்மத்தில் நீ என்னுடைய பக்தனாக இருக்க வேண்டும் என்று அவன் அன்னைக்கு தீர்மானிக்கப்படுகிறான் பகவான் ஐயப்பன். ஐயப்பன் இல்லைன்னா இங்க 365 நாள் எங்க ஐயப்பன் என்கிட்ட என்னால இது பண்ண முடியாது. ஐயப்பன் எவன் ஒரு சதா நினைக்கிறானோ, சதா பக்தியாக நினைக்கிறானோ, சதா அவனையே துதிக்கிறானோ, அவனிடத்தில் பகவான் ஐயப்பன் எந்த ஒரு தீட்டு தடுக்க இல்லாம பகவான் ஐயப்பன் உக்காஞ்சிடறான். ஐயப்பன் எந்த ஒரு வீட்டில் உக்காஞ்சிறானோ அந்த வீட்டில் தீட்டு தடுக்க எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா உட்கார இடம் கோயில், சாதாரண இடம் கிடையாது. ஐயப்பன் உட்கார்றது நீங்கள் சாதாரண ஃபோட்டோ வச்சு விநாயகரை வணங்கலாம், முருகரை வணங்கலாம், சிவனை வணங்கலாம், அம்பாலை வணங்கலாம், யார் வேணாலும் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வீட்டில் வணங்கலாம். ஆனால் இவனை வணங்குறது நீ ஒரு மகா பிரபுவாக இருக்க வேண்டும், மகா சக்தியாக இருக்க வேண்டும், அவனிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் உண்மையாக இருந்தால் மட்டுமே ஐயன் போட்டோ வச்சு கூட உங்களால் வணங்க முடியும். இது உண்மை. இது முனிவர்களுக்கும் தெரியும், தேவர்களுக்கும் தெரியும், ரிஷிகளுக்கும் தெரியும், ஐயப்பனுக்கும் அத்தனை குருசாமிகளுக்கும் தெரியும். சாதாரண விஷயம் இல்லை. ஐயப்பன்றது சாதாரண ஒரு போட்டோ கூட அவனை வச்சு வணங்க முடியாதுங்க. அவன் அனுமதித்தாதான் நீ மாலையும் போட முடியும், இருமுடியை கட்ட முடியும், அங்கே போக முடியும். எல்லாம் நினச்சி நாங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் எல்லாம் இருமுடி கட்டிங்கன்னு ஐயப்பன் கிட்ட போகிறாங்க. ஆனால் ஐயப்பனுடைய நாள் எது தெரியுமா உங்களுக்கு? எல்லா நாளுமே ஐயப்பனுடைய நாள் தான். ஆனால் அவன் பிறந்த நாள்னு ஒன்று இருக்குது, வளர்ந்த நாள்னு ஒன்று இருக்குது, அவன் கருவறையில் உருவான நாள்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தான் மிகப்பெரிய ஒரு சக்தியான நாள் சொல்லுவாங்க. அப்படி பகவானுடைய நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் தான். கார்த்திகை மாதம் தான் சொல்லுவாங்க, கார்த்திகை பிறந்தது உனக்காக, நான் கட்டேந்தி வருவேன் உன்னை காண. சும்மா இல்லைங்க. கார்த்திகை மாதம் என்னைக்கு கார்த்திகை மாதம் பல பேர் முந்தி அடிச்சுக்கின்னு ஐயனை போய் பார்க்குறாங்களோ சாதாரண விஷயம் கிடையாது. கார்த்திகை மாதம் நீ மாலை போடுற பவரே வேற. நீங்கள் மற்ற நாளில் மாலை போடுற வேற, மாதம் மாலை போடுற பவர் வேற. கார்த்திகை மாதம் நீங்கள் மாலை போடுறீங்க பாருங்க, அதனுடைய பவர் வேற. இறைவனை நீ அங்க போய் பார்க்கறது முக்கியம் இல்ல, இறைவன் உன்னை பார்க்கணும். எப்படி நீ பார்க்கறது இறைவனை முக்கியம் இல்ல, இறைவன் அந்த பரமாத்மா உன்னை பார்க்கணும். நீ 12 தடவை ஐயனா பாத்துறேன்னு சொல்லலாம். டேய் ஐயப்பன், நீ ஒரு தடவை பார்க்கறது தெரியுமா? அந்த இருமுடி கட்டின்னு அந்த ஒரு நிமிஷம் பகவான் கண் திறந்து உன்னை பார்ப்பான் நேரடியாக. அதுதான்டா நீ செய்த புண்ணியம் பாக்கியம், பல புண்ணிய பாக்கியம். அதுதான் சாதாரண விஷயம் இல்லை. ஐயன் உன்னை பார்க்கணும், நீ அவனை பார்த்துட்டு பெரிய விஷயம் இல்லை. ஐயப்பன் உன்னை பார்க்கணும். நீ 12 தடவை 5 தடவை 20 தடவை பார்த்துட்டுனா ஐயோ சந்தோஷம் நினைக்காத. இறைவன் ஒரு செகண்ட் பார்த்து முடிஞ்சு போச்சு உன் டார்கெட்டு. நீ 100 தடவை பார்த்தா கூட ஐயப்பன் பார்க்க மாட்டான் உன்னை. அடுத்த வரான் பாரு பின்னாடி, அவனை தான் பார்ப்பான் ஐயப்பன். அதே மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, கூட்ட நெரிச்சல்ல பகவான கால் வலிக்க, கை வலிக்க, உடம்பு வலிக்க யமம் கொடுத்தவன் நின்று பகவான லைன்ல நின்று பார்க்கறானோ, இறைவன் அவனை அவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான், ரசித்து கொண்டிருக்கிறான். பகவான் எல்லா கடவுளுமே சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் பகவான கால் நடுக்கு கை வலிக்க அங்க நின்று அந்த ஃப்ரீ தர்சனத்துல போய் பார்க்கறாங்க பாருங்க. அவனை இறைவன் பார்த்து கொண்டிருப்பான். நோவாம கொடுத்து பார்க்கறதுலாம் விஷயம் இல்லை, கஷ்டப்பட்டு பார்க்கற பாரு. அவன் இஷ்டப்பட்டு உன்னை பார்ப்பான். எப்படி நீ இறைவனை லைன்ல நின்று கால் வலிக்க, கை வலிக்க, உடம்பு வலிக்க நீ கஷ்டப்பட்டு இறைவனை பார்க்கும்போது சந்தோஷப்படுற பாரு, இறைவன் உன்னை அங்க பார்க்கும் போதே சந்தோஷப்பட்டான். இப்படி ஒரு பக்தனா, இப்படி எனக்கு ஒரு பக்தன் கிடைத்து அவன் பெருமை நினைப்பான் இறைவன். அது சொல்லாங்க, இந்த உலகமே கடவுள் சக்தி இல்லாம எதுவுமே கிடையாது. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே குருவே துணை, என் ஐயப்பனே துணை.